நேத்து நான் ஐடியா வர்சஸ் ரியாலிட்டி பத்தி பேசியிருந்தேன். இன்னைக்கு உங்க ட்ரீம் கேக்க எப்படி கேக்ஸ் அண்ட் ட்ரீட்ல சாத்தியமாக்குறோம்னு சிம்பிளா ஒரு 6 லாஜிக் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹாய், திஸ் இஸ் இனியன் ஃப்ரம் கேக்ஸ் அண்ட் ட்ரீட்ஸ் ட்ரிச்சி. ஃபர்ஸ்ட் வந்து கலரு. ஸ்கிரீன் கலர்ஸ் வேற, நம்ம சாப்பிடுற ஃபுட் கலர்ஸ் வேற. ஃபில்டர்ஸ்ல பாக்குற ஷேம் ஷேட்ஸ் ரியலா வராதுங்க. அதனால தான் நாங்க மோஸ்ட்லி பாஸ்டல் கலர்ஸ் அதிகமா சஜஸ்ட் பண்ணுவோம். ரெண்டாவது வெயிட். நீங்க காட்டுற அதே டிசைனுக்கு ஒரு மினிமம் வெயிட் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 1.5 கிலோ கேக்ல 2 டயர் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரக்சர் தாங்காதுங்க. ஸோ டிசைனுக்கு ஏத்த வெயிட்டும் டிசைனும் நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். மூணாவது பிரைஸ். ஒரு இன்ட்ரிகேட் டிசைனுக்கு எஃபர்ட்டும் டைமும் அதிகமா தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸும் இருக்கும். உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி டிசைனை ஆப்டிமைஸ் பண்ணி தருவோம். நாலாவது டேஸ்ட். டிசைன்ல இருக்க கேக்கோட அழகுக்காக டேஸ்ட்டை எந்த விதத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்க. அதிகமா ஃபாண்டன்ட்டோ இல்ல ஆர்டிஃபிஷியல் கலரோ யூஸ் பண்ணா டேஸ்ட் மாறிடுங்க. சிம்பிளா சொல்லணும்னா சுவையும் அழகும் ஒன்னா சேர்ந்தாதான் அந்த கேக்குக்கே பெருமை. அஞ்சாவது வெதர். நம்ம ஊர் வெயில் பத்தி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கேத்த ஃப்ராஸ்டிங்கை தான் சஜஸ்ட் பண்ணுவோம். டிசைன் மட்டும் நல்லா இருந்தா போதாதுங்க. கேக்கு வீட்டுக்கு கொண்டு போய் கட் பண்ற வரைக்கும் ஸ்டேபிளா இருக்கணும். ஆறாவது பெரிய மித்துங்க. கஸ்டம் கேக்குங்கிறது ஒரு ஆர்ட், ஜெராக்ஸ் மிஷின் கிடையாதுங்க. சேம் ஃபீல் கண்டிப்பா வரும். ஆனா எங்களோட ஒரு யூனிக் டச் எப்பவுமே அதுல இருக்குங்க. இவ்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு டிசைனும் வேணும், டேஸ்டும் வேணும். ஆனா பிரைஸ் மட்டும் கம்மியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கும் ஆப்ஷன் இருக்குங்க. இப்ப வந்து சின்ன சின்ன தீம்டு டாப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வந்து நம்ம வந்து கேக்ல யூஸ் பண்ணிக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மேனேஜ் பண்றது தான் நல்ல சர்வீஸ்க்கு அழகு. கேக்ஸ் அண்ட் ட்ரீட்ஸ். எங்க கேக்கு கண்ணுக்கு விருந்தாகும், நாவுக்கு இனிப்பாகும். தேங்க்யூ. See you in the next one.